இலங்கையின் தேர்தல் விதிமுறைகளின் பிரகாரம் இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் 50% அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தால் மட்டுமே அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அதன் அடிப்படையில் கடந்த 21ஆம் திகதி நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க அதிகமான வாக்குகளை பெற்று முன்னணி வகித்தாலும் அவர் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற முடியாமல் போனதன் காரணமாக விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதிலும் பாரியளவில் வித்தியாசம் ஏதும் ஏற்படவில்லை. இருந்தபோதிலும் அனுரகுமார திசாநாயக்கவே விருப்பு வாக்கு அடிப்படையிலும் அதிகமான எண்ணிக்கையை கொண்டிருப்பதனால் இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் முதற் தடவையாக இடதுசாரி கட்சியான ஏவிபி கட்சி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது. இம்முறை இடம்பெற்ற தேர்தலில் அந்த கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. இங்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது யாதெனில் மக்கள் வழங்கிய ஆணை ஏவிபி கட்சிக்கோ தேசிய மக்கள் கூட்டணிக்கோ உரியதல்ல. அனுரகுமார திசாநாயக்க எனும் தனியொரு மனிதருக்கு வழங்கப்பட்ட வாக்கு என்று கூறுவதே சால பொருத்தமாக இருக்கும். காரணம், அனுரவை தவிர வேறு எவராவது அந்த கட்சி சார்பில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியிருந்தால் நிச்சயம் அவர்கள் வென்றிருக்க வாய்ப்பில்லை. அனுரவை பொறுத்தவரை கடுமையான உழைப்பாளி, கொள்கை தவறாமல் பயணிக்கும் ஒருவர், மற்றவர்களை மதிக்கும் பண்புடையவர். ஜேவிபி கடந்த காலங்களில் நடந்து கொண்ட முறைகளுக்காகவும் வன்முறைகளுக்கும் 2014ஆம் ஆண்டு பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியவர் தான் அனுரகுமார திசாநாயக்க. அவரது ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனம் வழமைக்கு மாறானதாக சற்று வித்தியாசமாக இருப்பதை அவதானிக்கலாம். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்க உள்ள நிலையில் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் மற்றும் ஏனையோர் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அனுரவோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கையில், இலங்கை எனும் அழகிய குழந்தையை அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிப்பதாகவும் இலங்கை இருளில் மூழ்கிய போதோ அதற்கு ஒளியூட்டி பிரகாசிக்க வைத்தவர் தான் என்றும் கூறியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. அதேவேளை இலங்கையில் முக்கிய பல மாற்றங்களை கொண்டுவரப்போவதாக அனுரகுமார திசாநாயக்க அறிவித்திருக்கிறார். முக்கியமாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட சலுகைகளில் 50% குறைப்பு. முன்னாள் ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கான சலுகைகள் குறைப்பு உட்பட இன்னும் பல முக்கிய தீர்மானங்களை எடுக்கப் போவதாக அனுர அறிவித்திருப்பது பாராட்டத்தக்கது. இடதுசாரி கொள்கையின் பிரகாரம் நாட்டில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போவதற்கு இலங்கையில் வாழும் மூவின மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அனுரகுமார திசாநாயக்க கேட்டிருப்பதுடன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார். முக்கியமாக அனுரவின் வெற்றி என்பது இலங்கை தேசத்தில் வாழும் அனைத்து மக்களுக்குமான வெற்றி என கூறியிருக்கும் இந்நாள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் 3 தசாப்தங்களுக்கு மேலாக புரையோடி போய் கிடக்கின்ற தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை. ஈழத்தமிழினம் ஆண்டாண்டு காலமாய் சொல்லடா துன்பங்களையும் வலிகளையும் அனுபவித்தவர்களாய் அன்றும் இன்றும் இருந்து கொண்டே வருகிறார்கள்.
அந்த இனத்திற்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது வழங்குவதற்கு அனுரகுமார திசாநாயக்க எவ்வாறான கைங்கரியங்களை கையாளப் போகிறார்? இலங்கையை இனவாதமற்ற நாடாகவும் ஒரே நாட்டு மக்களாகவும் மூவின மக்களுக்கும் சம அந்தஸ்து வழங்குபவராக அனுரகுமார திசாநாயக்க இருப்பாரா, அல்லது அவரும் பழைய குருடி கதவை திரடி என்பது போன்று பழைய பல்லவியைத்தான் கையாளப் போகின்றாரா என்பதை எதிர்பார்த்தபடி காத்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள்.